கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை லைவ் ஆராதனைக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருந்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலே இப்போது லைவிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இனி தொடர்ந்து பார்க்க போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக, ஆண்டவருடைய வழி நடத்துதலை வேத வசனத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிற இடங்களிலேயே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வருகிற 5வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த சிறப்பான நாளிலே உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, எங்களுடைய ஆலயங்கள் நடைபெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரை எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான வாய்ப்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். வேத வசனத்தை படிக்கும் போது அந்த நேரம் எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நேரமாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 315ஆம் பாமாலை பாடுவோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை அற்புதமாக வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த வழி நடத்துதலை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற நிலையிலே 315ஆம் கிறிஸ்து சபை பாமாலையை சேர்ந்து பாடுவோம். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே, முன்னோரையும் நடத்தினீர் கஷ்ட வாழ்விலே, வாசன முன்படைப்போம் எம் ஜெபம் சூத்திரமும் தலைமுறையாய் தேவரீர் எம் தெய்வமாயிரும், மயங்கும் ஜீவ பாதையில் மெய்பாதை காட்டிடும், அன்றென்றுமே நீர் தருவீர் ஆகாரம் வஸ்திரமும், ஜீவிய ஓட்டம் முடிந்து பிதாவின் வீட்டினில் சேர்ந்திழை பாரும் அளவும் காப்பீரும் மழையில், இவ்வாறான பேரன்மைக்காய் பணிந்து கெஞ்சினோம். நீர்தாமெம் தெய்வம் என்றுமே சுதந்தரமுமாம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவமில்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி
உம்முடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்ட நிலையில பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிமேலைந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த பரமண்டல ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் எழுந்து நின்று 130வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியே நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாம இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொன்னிகளாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மரித்தோரையும் ஞானம் வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய
ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவ பக்தியுள்ள அமெரிக்கையோடு உமக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்களை உமது ஆளுகையினால் சமாதானமாய் நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கொண்டு மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளும். ஆமென். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் மகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்களை திருச்சபையார் மேலும் குருமார் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவருடைய திருவிழாவை அனுப்பி அவர்களும் உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்திருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தர் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடிவரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச்சது என்று வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுகிறவருமாய் இருக்கிற பராபரனே, எவ்வகையும் இந்த நிலைமையில் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் முதலட்சணியத்தையும் சகல ஜாதியாருக்கும் முதலடிகளையும் தெரியப்படுத்தியருளும். விசேஷமாக தேவரின் பொதுவாக இருக்கிற திருச்சபைக்கு நற்செய்தியை தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும் ஆவியின் உரிமையிலும் சமாதான கட்டிலும் நீதியுள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபையுடைய நல்ல ஆவியினாலே நடத்தியருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபத்திரவப்படுகிற ஒரு பொறுமையாயிருக்கும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை வழிபட முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களில் இருந்து இந்த இணையத்தின் வழியாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மதுரை பட்டணத்தின்
பரவையின் பகுதியிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் அங்கங்களாக எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த ஆலயத்திலே ஒன்றிணைத்திருப்பதற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது சுவாமி. அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் எங்களை பலவிதமான படிப்பினைகளின் வழியாக வேத வசனங்களின் மூலமாக எங்களை நீர் வழி நடத்தி எங்களுக்கு நீர் பாடங்களை சொல்லிக் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நிலை நிற்பதற்குரிய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாக்கியத்தை பெற்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேத வசனங்களை அசட்டையாய் விட்டு விடாதபடிக்கு கேட்கிற வசனங்களை இருதயத்திற்குள் கொண்டு சென்று அவைகளை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயிற்றுவித்து நீர் விரும்புகின்ற உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே எங்களை சுற்றி இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் எங்களை பயமுறுத்துகின்றன. தற்போது எங்களை பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த கோவிட், இந்த பயமுறுத்துதல், இவையெல்லாம் எங்களை நடுக்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வசனம் மட்டுமே நாங்கள் நிலை நிற்கவும் நாங்கள் அசையாமல் உண்மையிலே நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு போதுமானவைகளாக இருக்கின்றனவே. அந்த வசனத்தை படித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் வசனத்தின்படி எங்களை ஆராய்ந்து பார்த்து வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்கள் வாழ்க்கை நீர் விரும்புகிறபடி சரிப்படுத்தி நீர் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்ந்து அது நிமித்தமாக எல்லா பயங்களையும் நாங்கள் அப்புறப்படுத்தி வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக சிறப்பாக அதே வேளையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உலகமெங்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நன்றியோடு கூட வேண்டுதல்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற பயமுறுத்தலில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற இந்த கொரோனா கோவிட் பாதிப்பு எந்த விதத்திலும் எங்களையோ எங்கள் திருச்சபை மக்களையோ எங்களுக்கு அன்பானவர்களையோ நெருங்காதபடிக்கு பரலோகத்தின் தேவன் கிருபையாக ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொருவரும் சரீரத்திலே நல்ல எதிர்ப்பு சக்திகளை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய அரசாங்கம் காட்டுகின்ற நெறிமுறைகளை பின்பற்றி தங்களை சரியான நிலையிலே மற்றவர்களிடத்திலிருந்து விலக்கிக் கொள்ளவும் அதே வேளையிலே இவருடைய சரீரத்திலே நீர் கொடுக்கிற அந்த அற்புத சக்தியினாலே உம்முடைய பிள்ளைகள் இந்த கோவிட் பாதிப்பில் இருந்து முற்றிலுமாக விடுதலை ஆவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே இருக்கிற சிறு குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே என்ன பலவீனங்களோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். ஒரு சிலர் பயத்தோடு கூட ஒருவேளை இந்த காலநிலைகளின் மாறுபாட்டாலே வருகிற இந்த சளி வரும்போது அவர்கள் அதிக பயத்தோடு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அவருடைய பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எந்த கேடான ஒன்றும் அவர்களுக்கு நேரிடாது என்ற நம்பிக்கை அவருடைய மனதிலே இருக்க உம்மை நோக்கி பார்க்க உமக்கு பிரியமானபடி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்து சீக்கிரமாக அவர்கள் பாதித்திருக்கிற எல்லா பாதிப்புகளிலும் இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதமாக விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையினாலே பூரணமான சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, பலர் வேலை இழப்புகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், பலர் குறைவான சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, இப்போது இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையிலே தேவையற்ற எந்த செலவுகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு அல்லது அத்தியாவசியமான மருத்துவ செலவுகள் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகள் வாங்குகின்ற அந்த குறைந்த வருமானத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் உம்மையே நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே, உம்மையே சேவிக்க வாஞ்சை கொண்ட மக்கள் ஆண்டவரே, உமக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர்கள் கர்த்தாவே. ஆகையினாலே நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கிருபைகளை நீர் கொடுத்து அவருடைய சரீரத்திலே நற்சுகத்தை கொடுத்து பொருளாதார ரீதியான ஆசீர்வாதத்தை கொடுத்து குடும்பத்திலே எந்த குழப்பங்களும் எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நீர் அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை அதற்குரிய வழிகளிலே நீர் நடத்தி அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை முழுக்க முழுக்க உம்முடைய கரத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற திருச்சபையாக இருக்க ஆண்டவர் கிருபைதார். திருச்சபையிலே நடைபெறுகின்ற கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திரும்பவும் ஆலயம் திறந்து போகும்போது எல்லா பணிகளும் நிறைவு பெற்ற நிலையிலே நாங்கள் அதற்கென்று உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது
இதுவரைக்கும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர். எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் முடித்துக் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் கொடுத்த இந்த ஆலயத்திலே உம்மை நாங்கள் ஒன்றிணைந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகளை மாற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த கடந்த இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாத்திலையும் இணைந்து உலகத்தின் பல இடங்களிலே, எங்களுடைய தேசத்தின் பல இடங்களிலே இருந்து இந்த இம்மானுவேல் ஆலயத்தின் இந்த ஆன்லைன் ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொண்டு உம்முடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த கிருபைகளை தாரும். எங்கள் மக்களுக்கு என்று நாங்கள் கேட்ட அனைத்து கிருபைகளையும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் தேவன் தாமே கொடுத்து ஒவ்வொருவரையும் நிறைவாய், சந்தோஷமாய், மகிழ்வாய் வாழச் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ரோமர் 12 முதல் 3 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்பது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். கடந்த மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து நாம் தொடர்ச்சியாக இந்த இணையத்தின் வழியாக ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஆராதித்து வருகிறோம். அநேக ஆண்டவருடைய சத்தியங்களை, வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான பாடம், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதின்படி 2 கைகளை போன்றது. ஒன்று தேவன் தருகிற ஆசீர்வாதம், இன்னொன்று நாம் தேவன் விரும்பும்படி நடக்கின்ற பாதை. நாம தேவன் விரும்பும்படி நடக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 2 சேரும்போது முழுமை. அன்பான தெய்வ மக்களே, வெறுமனே ஆசீர்வாதம் 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 என்ற எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலே அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போது இருக்கிற சில நவீன போதனைகளை கேட்கும் போது பயமா இருக்கிறது. கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அது கிறிஸ்தவம் போகல, கிறிஸ்தவர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் என்ற பெயரிலே தவறான பாதைக்கு மக்களை வழிநடத்தி கொண்டு போகின்ற ஒரு கூட்டம் மதுரையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆண்டவருடைய வேதத்தை விட்டு வழி விலகி மக்களை கொண்டு செல்கின்ற லகுவான போதனைகள். அந்த போதனை ரொம்ப எளிது. ஃபேஸ்புக்கில் இடையிடையே அந்த அந்த கள்ள போதகர்களுடைய அந்த போதனைகளின் சில பகுதிகளை போடுவதை நம்ம பலர் பார்த்திருக்கிறீர்கள். நம்ம திருச்சபை மக்கள் நிறைய பேர் அதை பார்த்து சிலர் என்னிடத்திலே விளக்கம் கேட்பதும் உண்டு. தவறான போதனைகள். அந்த தவறான போதனைன்னு சொல்றவங்கள கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கின்ற அவலங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. வேத வசனம் கலப்பில்லாமல் ஆண்டவர் என்ன நம்ம கிட்ட விரும்புகிறார் என்பதை தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிசாசு கிறிஸ்தவர்களை அசைப்பதற்கு வேறு மார்க்கங்களை கொண்டு வந்தால் நடக்காதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் நம்மளோட திறமைசாலி இல்லையா? ஏசாமிகிட்டே வந்து என்ன விளையாட்டு காட்டினான். அவன் என்ன பண்றான்? இந்த கிறிஸ்தவங்களை ஏமாற்றுவதற்கு வேதத்தை வைத்துத்தான் விளையாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட நவீன உபதேசங்கள் வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு இறக்குமதியாக இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான நபர் மதுரையிலும் இருந்து இந்த தவறான உபதேசத்தை, அது அந்த உபதேசத்தை கேட்கும்போது ரொம்ப லேசா இருக்குது. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற போதனை இப்போது போதிக்கப்படுகிறது. நீ பிள்ளையா மட்டும் இருந்தா போதும், உனக்கு பரிசுத்தம் வேண்டாம். தேவன் பிள்ளையத்தான் பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை பார்க்க மாட்டாரு. என்ன அபத்தம்! ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் பரிசுத்தர், ஆகையினாலே நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் அவர் சொல்றாரு. நடக்கைகள் எல்லாவற்றிலும். ஆனால் இன்றைய போதனை என்ன தெரியுமா?
நீங்கள் பிள்ளையாய் இருந்தால் போதும், பரிசுத்தம் வேண்டாம். நம்ம பிள்ளைகள் பரிசுத்தமா இல்லாம தாறுமாறா வாழ்றதுக்கு நம்ம விரும்புவோமா? எதுக்கு பிள்ளைகளை அடிக்கிறோம்? எதுக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறோம்? அவர்கள் ஒரு நேர்கோட்டில் ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்லித்தானே. ஆண்டவரும் அதே போல தானே. ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளை தாறுமாறா வாழலாமா? பிள்ளைன்னு வந்துட்டா நீ மோட்சத்துக்கு போயிடலாம். பிள்ளைன்னு வந்துட்டா உனக்கு கிருபை இருக்கிறது, நீ அதனால அதுக்கு பிறகு நீ எதுவும் செய்ய வேணாம். திருமறைக்கு எதிரான போதனை. ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு நாள் நிகழ்கின்ற ஒரு செயல். நீங்க என்றைக்கு உங்கள் பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் அன்னைக்கு ஆரம்பம். மத்திய 24வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப என்ன அர்த்தம்? பல சூழ்நிலைகளை அவர் சொல்லிட்டு வராரு. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லிட்டு இதுல பார்த்து தடுமாற்றம் அடைந்து விடக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு ஆரம்பம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பது என்பது தேவன் விரும்புகின்ற பரிபூரண நிலை. அப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அந்த பரிபூரணத்தை நோக்கி செல்லுகின்ற வாழ்க்கையில என்ன செய்யணுங்கிறது வேதத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி அந்த நபர்களுக்கு செல்லும் போது என்னைய பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சொல்லட்டும். என் மக்களுக்கு வேத வசனத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என் அன்பான தெய்வ மக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விளையாட்டு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதாய் கிடைத்ததினாலே அது ரொம்ப லேசான ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவனாய் இன்றைக்கு நீங்களும் நானும் மாறி இருக்கிறதுக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. அப்ப அந்த இரத்தம் கழுவுனதுனால நம்ம ஒரு பிள்ளைகளாய் மாறினோம். உண்மை, பிதாவின் பிள்ளைகளாய் மாறினோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவினதினாலே நாம் பிதாவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். பிதா தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்பா பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கணும் இல்லையா? என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை எனக்கு அசிங்கம் வரும்படி நடந்துடக்கூடாது விரும்புகிறோம் இல்லையா? அதே போல ஆண்டவருடைய பிள்ளையாகிய கிறிஸ்தவர்கள் அவருக்கு அசிங்கம் வரும்படி நடக்கக்கூடாது என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. அதுல என்ன தவறு இருக்கு? அது இல்லை என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? நமக்கு இல்லை என்று சொல்லும் போது ரட்சிக்கப்பட்டுட்டா உடனே பரலோகத்துக்கு போயிடுவா, அதுக்கு பிறகு நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆண்டவர் உன் பாவத்தை பார்க்க மாட்டார்னு சொன்னா திருமறைக்கு எதிரான போதனை. இன்றைக்கு மதுரைக்குள்ளும் பரவி கொண்டிருக்கிற இந்த போதனைக்கு நண்பான தெய்வ மக்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ரோமர் 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை கடந்த வாரம் நாம் விரிவாக படித்தோம். இன்னைக்கு 2வது வசனத்துக்கு வருகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஊரோட ஒத்து போகாத, ஊரெல்லாம் இப்படி இருக்குது அதனால நானும் அப்படி இருப்பேன் சொல்லாத. இதான் அதனுடைய பொருள். அப்ப நமக்கும் உலகத்திற்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வேறுபட்ட வாழ்வு வாழ வேண்டும், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தமே வேண்டாம்னு சொல்லுகின்ற ஒரு அவலம் ஒரு சில கிறிஸ்தவ போதகர்கள் ஊழியர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, முதல் வசனம் என்ன சொல்லுது? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்தம், வேறு பிரிக்கப்பட்ட நிலை என்பது வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு. கடந்த வாரம் அதை குறித்து விரிவாய் படித்திருக்கிறோம். இன்னைக்கு 2வது வசனத்துக்கு வருவோம். நீங்க உலகத்தோடு ஒத்து வாழாதீங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு இங்கேயும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டவரால. ரோமாபுரியில் இதே போல குழப்பங்கள் இருந்துச்சு. அந்த குழப்பங்கள் இருந்த அந்த ரோமாபுரிக்குத்தான் ஆண்டவர் எழுதுகிறார். இவரை வச்சு, நீ இவ்விதமாக குழப்பத்திற்கு அடிமைப்பட்டு போக கூடாது. ரோமாபுரி திருச்சபை ரோமர் 16வது அதிகாரத்துல
17, 18வது வசனத்தில் அங்க இருந்த அந்த குழப்பத்தையும் அந்த கள்ள உபதேசிகளையும் அவர் குறிப்பிடுகிறார். பாருங்களேன், ரோமர் 16. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் அல்லது நம்முடைய செவிக்கு இன்பமான திருமறைக்கு மாறான உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். அந்த திருச்சபைக்கு தான் அவர் எழுதுகிறாரு, நீங்க பரிசுத்தமாய் உங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களை நீங்க உலகத்தை விட்டு வேறுபடுத்தின ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் அங்க சொல்லிக் கொடுக்கிறார். 18வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, ரோமர் கடைசி அதிகாரத்துல 18வது வசனம். அப்படிப்பட்டவர்கள் யாரே? இந்த குழப்புகின்ற கள்ள உபதேசிகள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். எவ்வளவு அழகாய் வேதம் மாற்று உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை பற்றி நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறதாக. இதை பார்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய உபதேசங்கள் எளிதாயிருக்கும், லகுவாயிருக்கும், ஆனாலும் அவைகளுக்கு பின்னால போனா தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவருடைய வயிற்றை நிரப்புகிறவர்களாய் மாறிவிடுவோம். நண்பான தெய்வ மக்களே, வசனத்துல எல்லாமே இருக்கு, வேதத்துல எல்லா வழிகளும் இருக்கின்றன. ஆனா அந்த வழிகளை நம்ம சரியா பின்பற்றாம, யாரோ சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, எனக்கு லகுவாய் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பின்பற்றுவோமானால் பரிதாபம். சரி, இப்ப பாடத்துக்கு வருவோமே. அப்ப இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு மாறி ஆண்டவர் எதிர்பார்க்கிற வேறு பிரிக்கப்பட்ட அந்த பரிசுத்த நிலைமை வேண்டும். என்ன சொல்றாரு? நீங்க இப்படி தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உங்க மனம் போன வாழ்வு அல்ல, நீங்க எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் வாழக்கூடிய ஒரு வாழ்வு வாழக்கூடாது. மாறாக எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும்? உங்கள் மனம் புதிதாகின்ற வாழ்வு. என் அன்பான தெய்வ மக்களே, என் அன்பு திருச்சபை மக்களே, உள்ளத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்ற இந்த வசனத்தின் படியான வாழ்வு நமக்கு இருக்கிறதா? இது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு. இதை செய்தாக வேண்டும். இதை சாய்ஸ்ல விட முடியாது. இது கட்டாயம். தேவன் விரும்பும் வாழ்வு இது. மனம் புதிதாக வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்குள்ள நம்ம வரும்போது நாம் திருக்குள்ள கேடுள்ள இருதயத்தோடு கூட வந்தோம். வேத வசனம் அப்படித்தானே சொல்கிறது. என்னதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் துர்க்குணத்துல உருவாகி பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டதினாலே இந்த உலகத்திற்குள்ளே நான் வரும்போது பாவியாக வருகிறேன். என் இருதயம், வேதம் சொல்கிறது, இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த இருதயத்தில் இருந்துதான் எல்லா தீய எண்ணங்களும் செய்கைகளும், தீய எண்ணங்கள் வெளிவருவதனால அந்த எண்ணங்களின் பூர்த்தியான செய்கை வெளியே வருது. அப்ப இந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவும் போது இந்த இருதயத்தையும் அது மாற்றுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவி இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவனாய் இருக்கிறான்? மாற்றப்பட்ட புதிய இருதயம் உள்ளவன். அவனுடைய சிந்தை மாற்றப்பட்டு இருக்கிறது. அவனுடைய மனசு வெளியே தெரியல இல்லையா? அதெல்லாம் நம்மளை போட்டு பாடாப்படுத்தி இருக்குது. நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன். பல நேரங்களிலே பவுலடியார்களுடைய இந்த புலம்பலை நம்மளும் புலம்புறோம். ஏன்? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசுன்னு ஒண்ணு வெளியே தெரியல, ஆனா அது படுத்துகின்ற பாடு. ஆக இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. கழுவப்பட்ட விசுவாசியே, ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும். மறுரூபம்னா என்னுடைய இந்த தோற்றம் மாறாது, ஆனால் இந்த தோற்றம் அப்படியே இருக்கும். ஆனா இந்த தோற்றத்தை வெளிக்காட்டுகின்ற ஒன்று இருக்குது இல்லையா? எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது இல்லையா? ஜாஷுவா என்கின்ற எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளம்
மாற்றப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாத வரைக்கும் என்னுடைய அடையாளம் குப்பையான ஒரு அடையாளம். என்னை பார்க்கிறவங்க என் பக்கத்துல வர முடியாது, வரமாட்டாங்க. ஐயோ இவனா, இவன் பக்கத்துல போக முடியாது, இவளா இவன் பக்கத்துல போக முடியாது. ஆனா என்றைக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று மாறினியோ அன்றிலிருந்து உன்னுடைய அந்த அடையாளம் மாற்றப்பட வேண்டும். மறுரூபம் என்பது என்ன? தோற்றம் மாறாது, ஆனால் என்னுடைய அடையாளம் மாற வேண்டும். இப்படியெல்லாம் இருந்த இந்த மனிதன், இந்த நபர், இந்த பெண் இப்போது இப்படி மாறி இருக்கிறாள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள், ஆலயத்தில் முன்னணியில நின்று செயல்களை செய்கிறவன். இவங்க வாழ்க்கை இப்போது வேறு ஒரு வாழ்க்கை. எல்லாருக்குமே ரெண்டு வாழ்க்கை உண்டு. ஒன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு முன், இன்னொன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின் என்கின்ற இந்த வாழ்க்கையில படிப்படியான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இது தேவன் விரும்புகின்ற எதிர்பார்ப்பு. ஐயா, நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அதே போல நிலைமையில ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் கழிச்சு நான் இருக்கிறேன்னு சொன்னா வீண். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை. 15 வருஷத்துல உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வந்திருக்க வேண்டும். என்ன முன்னேற்றம்? மனம் புதிதாகின்ற முன்னேற்றம். ஒரே நாள்ல மேஜிக்கலா நடக்காது. சில விஷயங்கள் நடக்கும், ஆனா சில விஷயங்கள் ஊறி போனது, கரைந்து போனது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். மாற்றுவதற்கு நீங்க முயற்சி செய்யணும். நீங்க முயற்சி செய்யாம உட்கார்ந்துக்கிட்டு நான் அப்படியே தான் இருப்பேன், நான் யாரு தெரியுமா, நான் கோபக்காரன், நான் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்வது உண்மையான மாற்றம் உங்களுக்குள்ள வரல. உண்மையான மாற்றம் வந்தவர்கள் யார் தெரியுமா? தங்களுடைய மனதை புதிதாக்குகின்றவர்கள். நான் முன்னால் அப்படி இருந்தேன், ஆனா இனிமேல் இப்படி இருக்கிறேன். நண்பான தெய்வ மக்களே, நம்ம திருச்சபையிலேயே பலருடைய வாழ்க்கையிலே இத்தகைய மாற்றங்களை நான் சில நாட்களாக, சில மாதங்களாக நான் கண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனம் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் காணப்படுகின்றன. மனம் புதிதாகிறது. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களை அப்படியே ஆண்டவருக்கு மட்டும் அர்ப்பணிங்க. ஆண்டவரே போதும், நான் இதுவரைக்கும் நானாய் வாழ்ந்தேன், என் மனதின் தோற்றங்களின்படி வாழ்ந்தேன், ஆனா இனிமே நான் அப்படி நானாக வாழ விரும்பல சுவாமி. எனக்கென்று ஜீவன் கொடுத்த உங்க விருப்பத்தின்படி வாழ்கிறேன். கடந்த வாரம் படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க சிம்பிளா ஆண்டவர் கையில உங்களை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மனம் புதிதாகின்றதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ அந்த புதிதாகிற அந்த மனசுக்கு நீங்களும் சில எக்ஸசைஸ் செய்யணும் இல்லையா, நீங்களும் சில பயிற்சிகளை செய்யணும் இல்லையா. அந்த பயிற்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்க யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கே நம்ம யாருன்னு தெரியல. நீங்க யாருன்னு கேட்டா என்ன அடையாளம் சொல்லுகிறோம்? ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த ஒரு பதவியை சொல்லுகிறீர்கள், நான் யாரு, நான் இன்னாரு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தொழிலை சொல்லலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்தை சொல்லலாம். அது அல்ல நீங்கள் யார் என்பது. அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அது அல்ல நீங்கள். உங்களுடைய வேலையை வச்சு நீங்க யாருன்னு பிரதிபலிக்கிறது இல்லை. ஒருவேளை நடக்கலாம் உண்மை, ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை யார் என்பது வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 3:23. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ரொம்ப சிம்பிளான பதில், ரொம்ப எளிதான ஒரு பதில். நீங்க யாரு? இனிமேல் உங்களிடத்துல யாராவது கேள்வி கேட்டா நீங்க யாருன்னு கேட்டா, நான் கிறிஸ்துவினுடையவன் சொல்லி பழகுங்க. நீங்க யாரு? நீங்க கிறிஸ்துவினுடையவர்கள். வசனம் அதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 3:23. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அவ்வளவுதான். அந்த கிறிஸ்து யாரு? தேவனுடையவர். அப்ப அந்த அந்தஸ்து பாருங்க, தேவனை உடைய, தேவனுக்குரிய கிறிஸ்து, அவருக்குரியவர் நான். அப்ப நான் யாரு? நான் கிறிஸ்துவின் உடையவர், கிறிஸ்துவை உடையவர்.
இந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். நம்ம யாரு? மற்ற விதத்துல ரெண்டாவது, முதல்ல அடிப்படையா இருக்க வேண்டிய எண்ணம், நான் கிறிஸ்துவினுடையவன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். என் அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு இதை மறந்து போனதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற அந்த எண்ணமே இல்லாம நம்ம வாயில வந்ததையெல்லாம் பேசுறோம், நம்முடைய மனசுல தோன்றதெல்லாம் செய்யறோம். நம்முடைய வாழ்க்கை இன்னும் பழைய நிலையில இருக்கு. இன்னும் மனசு புதுசாகல. மனம் எப்போது புதிதாகும்? நம்முடைய சிந்தனை மாறணுமே. நம்முடைய சிந்தனை இன்னும் பழைய அந்த அசுத்தமான சிந்தனைகளுக்குள்ளே இருக்குமா? நான் யார்? என்ன உலகத்துக்குரியவன்? நான் யார்? இன்னும் இதை சார்ந்தவன், அதை சார்ந்தவன், இப்படியே பேசிக்கிட்டு இருப்போமானால் இன்னும் புதிதான மனதிற்குரிய நிலைக்கு நாம் போக வாய்ப்பே வராது. மனம் புதிதாகிறவர்கள் யார்? நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று அறிக்கையிடுகிறவர்கள். என் அன்பான தெய்வ மக்களே, என் அன்பு தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களே, இனிமே உங்க மனசுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கணும் தெரியுமா? நான் கிறிஸ்துவினுடையவன், நான் கிறிஸ்துவினுடையவன். இதுவரைக்கும் நான் உலகத்துக்குரியவனா இருந்தேன். ஆனா என்றைக்கு அவர் ரத்தம் என்னை கழுவிச்சோ அன்னைக்கே நானு அவருக்கு சொந்தம். எவ்வளவு பெருமைப்படலாம் தெரியுமா? அந்த கிறிஸ்து யாரு? தேவனுடையவர். அப்ப நம்ம எல்லாம் யாரு? தேவனுக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். அதற்காகவே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே. அப்ப மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும்? இன்றைய நவீன உபதேசங்களின்படி பரிசுத்த வாழ்வு வேண்டாம் என்கின்ற போதனை. ஆனால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி வாழணுமே. அவருடைய மனம் புதிதான மனமாய் இருந்துச்சு. கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் இன்னும் இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு அங்கே ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நண்பன தெய்வமே, கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்குதுன்னு சொல்றவங்க யார் தெரியுமா? கிறிஸ்துவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள். ஆனா செத்து போனவர்கள் கிடையாது. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையிலே அறையப்பட்ட போது என்னுடைய பழைய மாம்ச சுபாவம், மாம்ச சிந்தனை, இது என்னை விட்டு செத்து போய்விட்டது. இந்த எண்ணம் நமக்கு இருக்குதா? என்னமோ கிறிஸ்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று பெருமை பாராட்டுகிறோம். நான் யார்? நான் கிறிஸ்தவன் சொல்றோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் உங்களுடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கொலோசையருக்கு எழுதும்போது இன்னும் இந்த புதிய மாற்றத்தை பவுலடியாரின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத பார்ப்போமே. கொலோசையர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனங்களை வாசிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. சுபாவ மனுஷன் சொன்னோம் இல்லையா? சங்கீதம் 51 சொல்லப்பட்டிருக்கிற பாவத்தில் உட்பவித்து பிறந்த மனிதன் அவன் என்ன பண்ணணுமா? அதாவது யாருக்கு எழுதுறாருன்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், அதாவது பாவ சிலுவையிலே அறையப்பட்டு இப்போது பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறது உண்மை என்றால் நீங்க யாரு? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அன்பான தெய்வ மக்களே, நாம் இனி பழைய மனிதனை உடையவர்கள் அல்ல, நாம் இப்போது புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? எப்படி வாழ வேண்டும்?
பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழணுமே. அடுத்து இந்த வசனத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற மனம் புதிதான, இன்னும் பழைய குப்பையவே நினைச்சிட்டு இருக்க கூடாது, இன்னும் பழைய குப்பையவே சிந்தித்துக் கொண்டு இருக்க கூடாது. இன்னும் குப்பையான அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து உங்களை அழுத்தி கொண்டு இருக்க கூடாது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்க சிலுவையில உங்க பாவங்களை, உங்க பாவ வாழ்க்கை அறையப்பட்டவர்கள். நீங்கள் இப்போது புதிதாய் மாற்றப்பட்டவர்கள். புதிதாய் மாற்றப்பட்ட நீங்க இன்னும் பழைய குப்பையவே யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பொருள் இருக்குதா உங்க வாழ்க்கைக்கும், நீங்க அதாவது நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கைக்கும், நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கைக்கும்? மனம் புதிதாகிறதுனாலே மறுபடியும் உங்களுடைய அடையாளங்கள் மாற வேண்டும். இந்த கொலோசியருக்கு எழுதும்போது இன்னும் சில காரியங்களை அவர் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்களேன், 5வது வசனம். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஒரு அந்த வசனத்தை சட்டுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் விளங்காதது போல தோணும். என்ன சொல்றாரு? இவைகளை, அதாவது விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை, இதெல்லாம் ஒரு மனிதனை தேவன் விரும்பாத ஒரு நிலையில வச்சிருக்கிற ஒரு ஒரு குணங்கள் இல்லையா? ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் அருவருக்கின்ற குணங்கள் நிறைந்த ஒரு நிலையில ஒரு மனுஷனை வச்சிருக்கு. இப்ப கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்களுக்கு அவர் எழுதுகின்ற ஆலோசனை என்ன? கிறிஸ்துவுடன் கூட எழுந்த நீங்க இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை உண்டு பண்ணுகின்ற நம்முடைய அவயவம் எது? தேவனுக்கு விரும்பாத, தேவன் அருவருக்கின்ற காரியங்களை நம்முடைய இந்த பூமியில உண்டு பண்ணுகின்ற அவயவம், நம்ம கிட்ட இருக்கிற அவயவம் என்ன? இந்த தேவன் விரும்பாத இந்த காரியங்களை குறித்து எழுதும்போது கலாத்தியர் நிறுவனத்திற்கு எழுதின கலாத்தியர் பட்டணத்துக்கு எழுதின கடிதத்தில் பவுலடியார் அழகா எழுதுகிறாரு. இவைகளை மாம்சத்தின் கிரியைகள் என்று குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய பட்டியலை சொல்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவையெல்லாம் என்ன சொல்றாரு? மாம்சத்தின் கிரியைகள். கொலோசியர்கள் என்ன எழுதுறாரு? இந்த தேவனுக்கு பிரியமில்லாத இந்த மாம்சத்தின் கிரியைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவம். அது எது? சரீரத்தில் ஒரு சில பல பாகங்கள் அவர் குறிப்பிடல, மாறாக அவர் அங்க பூமியில் உண்டு பண்ணுகின்ற அவயவம் என்று குறிப்பிடுவது எது தெரியுமா? மனித மனதை குறிப்பிடுகிறார். மனுஷனுடைய மனசு, இருதயமோ திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது இல்லையா? இந்த கேடுள்ள இருதயத்திலிருந்து வெளிவருகின்ற துர்ச்செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் கேடான எண்ணங்களாய் இருக்கும்போது, நம்முடைய எண்ணங்கள் மாறுபாடான எண்ணங்களாய் இருக்கும்போது, மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகின்ற எண்ணங்களாய் இருக்கும்போது, எண்ணங்கள் இன்னும் நான் செயலுக்கு வரல, எண்ணங்களாய் இருக்கும்போது படுத்து கிடந்தா எந்த எண்ணம்? நாளைக்கு யாரை கவுத்தலாம், யாருக்கு விரோதமா செயல்படலாம், யாரை அழிக்கலாம், யாருக்கு விரோதமாய் பேசலாம், ஒருவேளை நமக்கு பேச முடியாட்டினாலும் இன்னொருத்தரை வச்சு பேச வைக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஓடுது இல்லையா? படுத்திருக்கும் போது, உட்கார்ந்து பேசும்போது, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், கோபங்கள், சண்டைகள், மூக்கங்கள். இவைகளை உண்டு பண்ணுகின்ற இந்த அவயவம் எது? உள்ளுக்குள்ள இருக்குது. இந்த கோபம் வெளியில வரதுக்கு முன்னால ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது, இந்த மூக்க வெளியே வர்றதுக்கு முன்னால ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. இந்த விபசார எண்ணங்கள், அதாவது நல்ல ஒழுக்கத்திற்கு விரோதமான எண்ணங்கள் வெளியில வந்து அது செயல் வடிவமாவதற்கு முன்னால ஒரு இடத்துல உதயமாகுது. அது எங்க? நம்முடைய மனது. அப்ப அவயவம் என்று அவர் குறிப்பிடுவது என்ன? பொருளாசை. எங்க வருது? பொருளாசை ஒருவேளை கையின் வழியாக செயல்படுத்தப்படுறது வாங்குறதோ அல்லது அடுத்தவனை ஏமாத்தி காசு வாங்குறதோ நடக்குது, வாயோ கையோ செய்து. ஆனா அது எங்க உருவாகுது? மனதிற்குள். அப்ப எதை மாற்றணும்னு ஆண்டவர் எழுதுகிறார்? மனதை மாற்றுங்கள். உங்க பூமியில் உண்டு பண்ணுகின்ற அவயவத்தை, அதாவது தேவனுக்கு விருப்பம் இல்லாத செயல்களை பூமியில் உண்டு பண்ணுகின்ற, இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்டால் மாம்சத்தின் கிரியைகளான தேவனுக்கு விருப்பம் இல்லாத செயல்களை பூமியில் உண்டாக்குகின்ற அவயவங்களை, அதாவது
மனதை அழித்து போடுங்கள். இதுவரைக்கும் நம்ம படிச்சதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப சிலுவையிலே நான் அறைய வைத்தது எது? என் மனதை. என்னை மனிதனாக வாழ விடாமல் என்னை தேவனுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்ய வைக்கின்ற என் மனது. அதனாலதான் ரோமர்கள் எழுதுகிறார், உங்கள் மனம் புதிதாக வேண்டும். அப்படி நீங்கள் மனம் புதிதாகும் போது உங்கள் அடையாளம் மாறும். இதுவரைக்கும் உங்களை பத்தி ஒரு தப்பான எண்ணம் வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த எண்ணத்தை மாற்றுவாங்க. இந்த நபர் இப்போது இப்படி இருக்கிறார் என்ற அந்த மாற்றத்தை உங்களிலே காண்பார்கள். இல்லாத வரைக்கும், உங்க மனசு மாறாத வரைக்கும், உங்க வாயின் வார்த்தைகளும் உங்கள் செயல்களும் மற்றவர்களை காயப்படுத்துகின்றனவாக, மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்றனவாகவே அமையும். அது தேவன் விரும்பாத செயல். இதுதான் மற்றவர்களை போல வாழ்கின்ற வாழ்க்கை. உலகத்தார் அப்படிதான் வாழ்றாங்க. ஆனா உலகத்தாரை போல நீங்க வாழக்கூடாதே. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரே. அப்ப உங்களுடைய வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையா இருக்கணுமே. அதுக்காகத்தான் மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே மாம்சத்தின் கிரியைகள் மாற்றம் காண வேண்டும். அதை எப்படி செய்யறது? நானும் தான் போராடி பார்க்கிறேன், மனசை மாற்றணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய புலம். நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால மாற்ற முடியல. அதுக்கும் வேதத்தில் ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வழி? பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 8வது வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மனதை மாற்றுங்கள். மனம் புதிதாக வேண்டும். அப்போ உங்க மனம் புதிதாகணும் அப்படின்னா அந்த மனதிற்குள் இருக்கிற சிந்தனை மாற வேண்டும். மனதிற்குள் இருக்கிற சிந்தனை மாற வேண்டும். மனதிற்குள்ள இருக்கிறது அசுத்தம், கோபம், மூர்க்கம், சண்டை, விரோதம், இது உள்ள இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாக்கிய உங்களுக்கு இது மாற்றப்பட வேண்டும். மனம் புதிதானா தான் உங்க அடையாளம் மாறும், மறுரூபமாவீர்கள். அப்ப உங்க அடையாளம் மாறி நீங்க மனம் புதிதாக வேண்டும் என்றால், என் அன்பான தெய்வ மக்களே, உங்கள் சிந்தனை மாறணுமே. சிந்தனையை மாத்துங்கன்னு வேதம் சொல்லுது. அதே நேரத்தில் அந்த சிந்தனையை மாத்தி அதுக்குள்ள எந்த சிந்தனையை கொண்டு வர சொல்லுது? அதான் விடு, அதான் அதுக்குரிய பதில். இங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. எதை நீங்க சிந்திக்கணுமா? ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள். என்னன்னா தெய்வ மக்களே, படுத்து கிடக்கும்போது ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னு வைங்களேன். அந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை மாற்றி நீங்க அன்புள்ளவைகளையும், ஒழுக்கம் உள்ளவைகளையும், நீதி உள்ளவைகளையும், கற்புள்ளவைகளையும், அதாவது ஒழுக்க நெறி தவறாத சிந்தனைகளையும் நீங்கள் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, சிந்தனையின் வெளிப்பாடு தானே செயல். என்ன சிந்திக்கிறோமோ அதான் வெளியே வருது. இன்னைக்கு ஒருத்தர் அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே அதான் அடிச்சிடும். இன்னைக்கு இதை பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த நபரை பார்த்தோன்னா பேசிடுறோம். நேரா பேசாட்டாலும் ஜாடையாவது பேசி ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுறோம். இப்ப என்ன நடக்கணும்? சிந்தனை மாற வேண்டும். சிந்தனையில நல்லதை நினைங்க, அன்புள்ளதை நினைங்க, ஒழுக்கம் உள்ளதை நினைங்க, நேர்கோட்டில் அதாவது நீதி உள்ள செயல்களை நினைங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? இருக்கும். இன்னைக்கு நான் நற்செயலை செய்யணும்னு நீங்க ராத்திரி நினைச்சிட்டு காலையில எந்திரிச்சீங்கன்னா நற்செயல் தானே செய்வீங்க. ராத்திரி ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சு படுத்துட்டு காலையில எந்திரிச்சீங்கன்னா கெடுதல் தானே செய்வீங்க. அப்ப மனம் மாறுவதற்குரிய வழியும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒழுக்கம் உள்ளவைகளை, நீதி உள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, கற்புள்ளவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். மனம் புதிதாகும், உங்கள் அடையாளம் மாறும். என் அன்பான தெய்வ மக்களே, உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு, விருப்பம். புதிய மனம் உடையவர்களாய், புதிய வாழ்வு வாழ்கின்றவர்களாய், புதிய அடையாளத்தை உடையவர்களாய். கிறிஸ்தவர்கள் இவங்க வேற மாதிரி, இவங்க வித்தியாசமானவர்கள், இவர்கள் நேர்மையானவர்கள், நீதி செய்கிறவர்கள் என்று உலகத்திற்கு கிறிஸ்துவின் அடையாளங்களை உங்களிலிருந்து காட்டுவதற்காகத்தான் நீங்கள் மறுரூபமாக வேண்டும். அது அந்த நிலை வரணும். அந்த அடையாளம் உங்கள்கிட்ட வரணும்னா உங்க மனசு மாறணும். உங்க மனசுல இந்த தீய காரியங்களை அழித்து போடுங்க. அழிச்சிட்டு நல்லவைகளை சிந்தியுங்கள். பிலிப்பியர்
கொலோசையர் 3:5 ஒரு பாடம், அது அழித்து போட வேண்டிய பாடம். பிலிப்பியர் 4:8 எதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற பாடம். இதை நீங்கள் செய்யும் போது உங்கள் மனம் புதிதாகி உங்கள் அடையாளம் மாறும், மறுரூபப்படுவீர்கள். இந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதுக்காக நீங்க போராட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய செயல், உங்கள் மனதை மாற்றுங்கள். மனதை மாற்றும் போது உங்கள் வாழ்வு, உங்கள் அடையாளம் மாறும். நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆக முடியும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றி தேவ ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று புத்தெழுச்சி பாடல்களிலே 382ஆம் பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். முதல் 3 சரணங்களை மட்டும் பாடுவோம். 382வது பாடலின் முதல் 3 சரணங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை ஆராதிக்கும்படியான வாக்கியத்தை பெற்ற நாங்கள் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ள கிருபைதான். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் எங்களுக்கு அறிவுரை கூறுகிறதே. ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க கிருபைதான். இம்மானுவேல் ஆலய அங்கத்தினருக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி, மனதை மாற்றுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம் எங்களுக்கு. ஆனால் நீர் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றும் போது அவைகளை நாங்கள் லகுவாக்கிக் கொள்ள முடியுமே. எங்கள் மனதிலே பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டிருக்கிற நல்ல காரியங்களை நாங்கள் சிந்திக்க, நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு எங்கள் மனதை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபைதாரும். நீர் விரும்புகின்றபடி நாங்கள் மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே, மறுரூபமானவர்களாக, வேறு அடையாளத்தை, அதாவது கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் உலகுக்கு காட்டுகிறவர்களாக
வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும். பேசின வசனத்தின்படி நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. விதைக்கப்பட்ட இந்த வசனம் வீணாய் போகாதபடி உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அது கிரியை செய்யும். ஆண்டவருடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த உலகத்திற்குள் போகிறோம். எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற உலகம், ஆனாலும் நாங்கள் போக வேண்டுமே, போகிறோம். உங்களுடைய துணை வேண்டும். நீர் கொடுக்கிற எதிர்ப்பு சக்திகள் எங்களுக்கு வேண்டும், தாங்கும் சக்திகள் வேண்டும். எங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த கோவிடின் பாதிப்பு எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஒத்தாசையோடு, உங்களுடைய பலனோடு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை நாங்கள் சந்தோஷமாய் முன்னெடுத்து செல்ல வருகிற வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, ஒரு புத்துணர்ச்சி தருகின்ற ஒரு வாரமாக இருக்கு. எங்களுக்கு கிருபைதான். உலக பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் எல்லா நிலைகளிலும் மாற்றம் கண்டவர்களாக இந்த வாரத்தை சந்தோஷமாய் முன்னெடுத்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். மங்கள கவிகளிலே 2ஆம் கவியை பாடி ஆராதனையை நிறைவு செய்வோம். மங்கள கவிகளிலே 2. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவரால் ஏகதேவ திருக்கே ஆரவாரமாயின்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் கொடுத்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.